எம்ஜிஆரின் படமெடுக்கும் கருவிக்கு பின்னாடி இருந்து அவருடைய உண்மையான உருவை மக்களுக்கு தெரிவிப்போம். இது அவர் புகழ் பாடணும், அவருக்கு உலகத்துக்கு அறிமுகம் செய்யணும்னு எனக்கு தேவையே இல்லை. கதை கிடையாது, அது ஏதோ ஒரு காதல் கதை. ஆனால் ஒரு மனிதன் பார்க்கும்போது இப்போ ரீசெண்டாக கூட விஜய் அவர்கள் அரசியலில் வராரு, நிறைய கான்ட்ரவர்சியெல்லாம் வந்திருக்கு. ஸோ அதை தாண்டி நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க சார்? போயும் மனிதனுக்கு இந்த புத்தியை கொடுத்தானே. எந்த நாட்டிலும், உலகத்தின் எந்த நாட்டிலுமே அரசியல்ங்கிறது உண்டு, அரசியல் போட்டி என்பது உண்டு. அதனால நீங்க கேட்டபடி இப்ப நடிகர் விஜய் வருகிறான்னு சொல்றீங்க. அரசியலில் நிற்கக்கூடிய வாய்ப்பு, வசதி, தகுதி எல்லாருமே. அதற்கு மேல் அவரை பற்றி என்னால் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. அது பொதுவாக எந்த நாட்டிலுமே யார் நின்றாலும் அவர்களுக்கு ஒரு பின்னணி இருக்கும். அதன் மாதிரி நடிகர் விஜய்க்கு எல்லா நடிகர்களுக்கும் அந்த திராணி, அந்த தைரியம் வந்துட்டாரு. இவருக்கு இதெல்லாம் யார் பண்ணுவாங்க? யார் பணம் இருந்தாலும் இதை ஒரு பொறுப்பாக கருதி எத்தனை பேர் செய்வார்கள்? இவர் அதை செய்கிறார். ஏன்னா ஒரு அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவர் நிறைய படம் கமிட் ஆனதும் அவர் ஒத்துக்கல, ஃபுல்லா அரசியல்ல தான் கான்சென்ட்ரேட் பண்ணார் அப்படின்றாங்களே, அதெல்லாம் உண்மையா சார்? அது உண்மைதான். இப்போ அவருடைய பிறந்த நாள் கூட அடுத்த மாதம் வருது. ஸோ அதை ரிலேட்டடாக நீங்கள் எம்ஜிஆரோடைய அந்த மெமரிஸ் அதெல்லாம் நீங்கள் நிறைய வச்சுருக்கேன்னு சொன்னீங்கல்ல, நம்ம நேயர்களுக்கு ஏதாவது விஷயம் ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அது இப்போ அவர் டிசம்பர் 24 1987 கிறிஸ்மஸுக்கு முதல் நாள் தான் அவர் மரித்தார். அதுவும் ஞாபகத்திலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம். மறுநாள் கிறிஸ்மஸ்னால் முதல் நாள்னால் நமக்கு எம்ஜிஆர் ஞாபகம் தான் வரும். அதே மாதிரி 17/8ங்கிறத சில பேர் அவங்க எண் நம்பிக்கை இருக்கவங்க என்னென்னமோ சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 17 கூட ஒரு அழகாகத்தான் எம்ஜிஆருக்கு வந்திருக்கு. நீங்கள் சுருக்கமாக எழுதுனீங்கன்னா 17/1/17 தான் எழுதுவோம். 1917 அவர் பிறந்தது. 17ஆம் தேதி முதல் மாதம் 17ஆம் ஆண்டு. ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் அந்த தேதி என்னென்னா அது சாதாரண தேதி இருந்தாலும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அந்த தினத்தில் பிறந்தார் என்று சொல்லி அந்த தினத்துக்கே ஒரு பெருமை வந்த மாதிரி பல இடங்களில் கொண்டாட்டம். எம்ஜிஆர் பிறந்த நாள்னு வானொலி பூரா அவர் பாட்டு தானே போடுறாங்க. அவர் நடித்த படங்கள் இருந்த பாடல்கள், அதுவும் அவர் நல்ல கருத்துள்ள பாடல்களாக அவருக்கு எழுதுறதெல்லாம் சூழ்நிலைக்கு தகுந்தபடி பாடல்கள் எழுதினால் அது வேற மாதிரி போயிடும். இரவினில் ஆட்டம் பகலினில் தூக்கம்னு சிவாஜிக்கு அவருடைய நடிப்பு திறமை, அந்த குணத்தால் அந்த கதாநாயகர் நடித்த அந்த பாத்திரத்துக்காக எழுதின பாட்டு. ஆனால் எம்ஜிஆருக்கு அமைகிற பாத்திரங்களே அந்த மாதிரி அமையாது. அவர் எதை போதிக்கிறாரோ அதுக்கு தகுந்தபடி தான் அவருடைய பாத்திரங்கள் அமையும். அதனால் அவர் பாடல்கள் பூராமே ஒரு உற்சாகமூட்டக்கூடிய, தொடர்ந்து துணிந்து செய்ங்கிற மாதிரி தான் இருக்குமே ஒழிய அந்த மாதிரி வேற மாதிரி இருக்காது. அதனால 17ஆம் தேதி ஜனவரினா நீங்கள் வானொலி பூரா அந்த நல்ல உத்வேகமான பாடல்கள் வரும். கண்டிப்பாக சார். ஸோ எம்ஜிஆர் அவர்களை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணி அவரை பற்றி ஒரு ஆர்டிக்கல்லாம் நீங்கள் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல. ஸோ இப்போ ரிசர்ச் பண்ணாலும் எங்களுக்கு அந்த விஷயம்லாம் கிடைக்குமான்றது ஒரு கேள்விக்குறி தான். நீங்கள் பண்ண அந்த ரிசர்ச் பற்றிலாம் சொல்லுங்கள் சார். அது எனக்கு முதலாக நான் பார்த்த படமே நான் சொல்கிறேன். மக்கள் திலகம் நடித்த அந்த எங்கள் வீட்டு பிள்ளை தான், சிங்கப்பூரில். அந்த எங்கள் வீட்டு பிள்ளை படம் தான் அவருக்கே ஒரு பெரிய ஒரு உருவத்தை கொடுத்துருக்கு. அந்த பாட்டு, அந்த படம் நான் ஆணையிட்டாலாம் வந்த பிறகுதான் அவரை ரொம்ப ரொம்ப பெரிய நிலையில பார்க்குறாங்க. விஸ்வரூபம் எடுத்த மாதிரி ஆயிடுச்சு எம்ஜிஆர் அந்த படத்துல தான். அதனால அப்போ அந்த படம் பார்த்த எனக்கே என்னடா யாரா இவருங்கிற மாதிரி அப்போ சின்ன வயசுல. அதன் பிறகு வந்ததுலாம் அவர் நல்ல நல்ல பாத்திரங்களாக தான் படித்தார், நடித்தது பூரா அந்த மாதிரி தான். அதனால் ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்துக்கிட்டே இருந்தது. அதனால் அவரை பற்றி அதிகமாக செய்திகள் வர ஆரம்பித்தன. சரி, நமக்கு அந்த சிறு வயதில் அது யார் பிடிக்குதோ அவங்க தான் ரொம்ப சிறந்த நடிகர் நமக்கு அந்த எண்ணம் வந்தது.
அதனால் இல்லைன்னு நான் சொல்ல. இன்னை வரைக்கும் அவர் மிகச்சிறந்த நடிகர். வேறு சில நடிகர்களின் நடிப்பும் நமக்கு வந்து காலப்போக்கில் பிடிக்க ஆரம்பிக்கும். அதுக்காக இவரை வந்து ஒதுக்கி வைக்கலை. இவர் மிகச்சிறந்த நடிகர். அந்த மாதிரி வந்ததால் அவரை பற்றி நிறைய படிக்க ஆரம்பித்தேன். அது வந்ததெல்லாம் படித்தேன்னா இது அதுக்குன்னு போய் படிக்கலை. எது எது கண்ணில் பட்டதோ எம்ஜிஆரை பற்றி படித்து இப்போ எல்லா இடத்துலையும் தான் தகவல் கிடைக்குது. அதனால எங்கே வந்தாலும் அது படிக்கிறது தான். நான் நினச்சேன், சரி நம்ம இது ஏதாவது பண்ணுவோம். நம்ம வந்து எம்ஜிஆர் புகழ் பாட வேண்டாம், நமக்கு தெரிந்த எம்ஜிஆர் பற்றி எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அது எம்ஜிஆரின் அந்த படமெடுக்கும் கருவிக்கு பின்னாடி இருந்து அவருடைய உண்மையான உருவை மக்களுக்கு தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதுக்காக அவர் சினிமாவில் நடித்ததெல்லாம் நான் ஒதுக்கலை. இருந்தாலும் அந்த தகவல்களை கேட்குறது பூரா சினிமா பற்றி அவங்க பேச மாட்டாங்க. அவர் செய்கிற பொது தொண்டு பற்றி தான் சொல்லுவாங்க. பொதுவாக நீங்கள் படிச்சீங்கன்னா சரி, இதெல்லாம் இத்தனை விஷயம் இருக்கே, ஒரு மனிதர்கிட்ட இத்தனை நல்ல குணங்கள் இருக்கும் பொழுது இவரை பற்றி எழுதுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதினேன். அவ்வளோ ரொம்ப அதிகமாக போச்சு. எனக்கே புரியலை, எப்படிடா இவ்வளோ வந்ததுன்னு எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. இருந்தாலும் இது வந்து இந்த தகவல் பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நான் எழுத தொடங்கினேன். இது அவர் புகழ் பாடணும், அவருக்கு உலகத்துக்கு அறிமுகம் செய்யணும்னு எனக்கு தேவையே இல்லை. அதெல்லாம் அவரே அவருடைய புகழால் அவருக்கு கிடைச்சிருச்சு. ஆனால் அவருக்கு என்ன செய்ய முடியுங்கிற எண்ணத்தில் தான் நான் இதை எழுத ஆரம்பித்து எல்லாத்தையும் சேகரித்து என்றைக்காவது ஒரு நாள் யாருக்காவது தெரியட்டுமேன்னு சொல்லி, பயனாக இருக்கட்டுமேன்னு கூட நான் தெரியட்டுமேன்னு சொல்லித்தான் அத்தனையும் பதிவு பண்ணி வச்சது. என் காலத்துக்கு பிறகாவது அது போய் பயனாக தானே இருக்கும். அதனால தான். கண்டிப்பா சார். இப்போ அது ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அதெல்லாம் வந்து திரும்ப கிடைக்காது. அந்த மாதிரி நிறைய புகைப்படங்கள்லாம் வச்சிருக்கேன்னு சொன்னீங்கல்ல அவரோடது, அதை பற்றியெல்லாம் சொல்லுங்க. என்ன மாதிரி புகைப்படங்கள்லாம் வச்சுருக்கீங்க? எனக்கு நான் சொன்னபடி திரு S.S. சர்மான்னு சொன்னல, இந்த இந்தியன் மூவி நியூஸ்ங்கிற பத்திரிக்கை, இது 20-23 வருடத்துக்கு முன்னாடி அவர் என்னை கூப்பிட்டு கொடுத்த படங்கள் எடுத்துகிட்டு போனேன். அவ்வளவு படங்கள், வடநாட்டில் ஹிந்தியில் இருக்க அத்தனை படங்களும், தமிழ்நாட்டின் அத்தனை புகைப்படங்களும், அந்த ஒளிப்பதிவு செய்யப்படக்கூடிய இடத்தில் எடுத்த படங்கள், இந்த மாதிரி படம் பூரா கிடைச்சிது. அவர் எழுதிய தகவல்கள் நிறைய கொடுத்தாரு, எல்லாம் எங்கிட்ட இருந்தது. அதை வந்து நான் என்ன பண்ணேன்னா, நான் இப்போ பத்திரிக்கையில் இருக்கும்போது 2003ஆம் ஆண்டு எம்ஜிஆருடைய நினைவு நாள் 24ஆம் தேதி டிசம்பர் வந்தபோது 2 பக்கத்துக்கு முதல் முறை எல்லா படத்தையும் போட்டு நான் இது பண்ணிட்டேன். அதன் பிறகு நான் அந்த பத்திரிகையை விட்டு விலகி விட்டதால் அப்படியே எல்லாமே என்னட்டு தான் இருந்தது. ஆனால் அந்த பத்திரிகையும் என்கிட்ட இருக்குது, அந்த ஆண்டுக்கு செஞ்ச பத்திரிகை. அதனால் நான் என்ன பண்ணுறதுன்னா, இப்போ அதுக்கு பிறகு வந்து நான் பத்திரிகையில் பயன்படுத்த முடியலை. இருந்தாலும் அந்த படங்கள் அத்தனையும் என்கிட்ட இருக்குது. அது வந்து எனக்கு இலவசமாக வந்தது. அது வந்து குறிப்புகள், அதுவும் என்னென்னா கொடுத்த படங்கள் வெறும் படங்களாக கொடுக்காம திரு S.S. சர்மா படத்திற்கு பின்புறமாக குறிப்பு வைப்பார். எந்த படத்தில் யார் என்ன நடித்தாங்க, எதெல்லாம் தகவல் எழுதி வச்சு தான் கொடுத்தாரு. அது ரொம்ப ஒரு பயனுள்ள படமாக போச்சு. இன்றைக்கு யாருக்கும் கொடுத்தாலும் கூட அது அவர்களுக்கு பயனுள்ளதாக. ஏன்னா நான் அவங்களுக்கு வந்து என்ன வரலாறுன்னு சொல்ல முடியாத படத்தில் என்ன வரலாறுன்ட்டு அவர் அதை எழுதி வச்சுட்டாரு. கண்டிப்பா அப்பயே வந்து அவ்வளோ அழகாக யோசிச்சிருக்காரு அவர். நல்லா அது ஏன்னா அவர் இந்த ஒரு திரை உலக மலர் ஆசிரியராக இருந்தவர். அவருக்கு தெரியும், அதாவது ஒரு திரையுலக மலரை உருவாக்கணும்னா அவர் என்னென்ன தகவல், எங்கெங்கே என்னென்ன படங்கள், எப்போ என்ன எது எல்லாம் தகவல் இருந்தால் தான் நீங்கள் ஒரு புத்தகமே போட முடியும். அந்த வகையில் எல்லாம் சரியாக செஞ்சிருந்தார் அவர். நிஜமா சார். அதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான புகைப்படம் ஏதாவது இருக்கா? இது கண்டிப்பாக இந்த மாதிரி புகைப்படத்தெல்லாம் இனிமேல் யாராலையும் எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா ஃபோட்டோகிராஃப்? அதில் பிடிச்ச படம்னா தனியாக எம்ஜிஆர் வச்சு எடுத்திருப்பாங்க அந்த புகைப்படத்தின் போது. அது ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் இன்னொன்று எதேச்சையான ஒரு படம், எம்ஜிஆர் சரோஜாதேவி உட்காந்துருக்காங்க, சரோஜாதேவி பக்கத்தில் அவங்க அம்மா உட்காந்துருக்காங்க. இதெல்லாம் இந்த கேண்டிடாக சில பேர் எடுப்பாங்க அந்த மாதிரி. அது ஆனால் பட எடுக்கிற இடத்துல தான் இந்த படம் பிடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய. அதுவும் இன்னொரு படம், அந்த அன்பேவா பட ஷூட்டிங் சமயத்தில் நேபாள மன்னர், AVM, சரோஜாதேவி, எம்ஜிஆர் இவங்கெல்லாம் நிற்கிற ஒரு படம் இருக்குது. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அதனால் இந்த மாதிரி நம்ம ஏன்னா படம் பார்க்குறான்,
படத்துக்கு பின்னாடி இருக்க காட்சிகள் நமக்கு தெரியாது. ஆமா. அது அப்படியே நேபாள மன்னர் ராணிலாம் அங்கே இருந்து எடுத்த படம். ரொம்ப நல்லா இருந்தது. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவருடைய படங்கள் வந்து ஏராளம், எல்லாருக்குமே பிடிச்ச படம் அவரோட நடிச்ச எல்லா படமும். பட் உங்களுக்கு வந்து இவ்வளோ ரிசர்ச்லாம் பண்ணியிருக்கீங்களே, உங்களுடைய மனம் கவர்ந்த படம் என்ன சார்? எனக்கு வந்து 50களில் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. அதை பார்த்த ஞாபகம் ரொம்ப இல்லை. இருந்தாலும் அப்போ 60களில் வந்து எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நான் பார்த்த முதல் படம் நான் எங்கள் வீட்டு பிள்ளை, நான் நினைட்டால் படம் பண்ணது. அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஏன்னா 1க்கு 2ஆக அவன் போனஸ் கொடுத்த மாதிரி 2 எம்ஜிஆர் வர்றாங்க. ஆமா. அது ரொம்ப மகிழ்ச்சியான சந்தோஷம். அதாவது 2 குணங்களை காட்டுறாரு அவர் எம்ஜிஆர். அந்த படம் ரொம்ப பிடிச்ச, நீங்கள் நம்புவீங்களோ இல்லை, நான் ஒரு 10-15 தடவை அந்த படம் பார்த்துட்டேன். இப்போல்லாம் ரொம்ப அதை விட அதிகமாக பார்க்கலாம். அதுக்கு அடுத்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், அது வந்து சரியாக எடுத்த படம் மாதிரி எனக்கு பட்டது வந்து அன்பே வா. கதை கிடையாது, அது ஏதோ ஒரு காதல் கதை. ஆனால் ஒரு மனிதன் பார்க்கும்போது அதை லயிச்சு போகக்கூடிய ஒரு கதையாக இருந்தது. அதை எடுத்து வர ஏசி திருலோகச்சந்தர் அவர் நல்லா எடுத்திருந்தார். அவர் நல்ல நல்ல படங்கள் எடுத்து வர ஏசி திருலோகச்சந்தர். பத்திரகாளின்னு ஒரு படம் எடுத்து ரொம்ப பிரபலமாகி அவர் நல்ல படங்கள் எடுக்கிறவர். அந்த படம் வந்து எம்ஜிஆர் நடித்த படங்களில் எனக்கு ரொம்ப பிடிச்சது எங்கள் வீட்டு பிள்ளை, அன்பே வா. இந்த 2 படமும் 2மே வந்து பயங்கர ஹிட் கொடுத்த படம் சார். நல்ல வண்ண படங்கள். ஆமா. பார்க்கும்போதே அந்த கலர்ஸ்லாம் இப்போ கூட திரும்ப திரும்ப அந்த கலர்ஸ் ட்ரெண்டிங்ல வந்துட்டு இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஆமா, அந்த ஈஸ்ட்மன் கலர்னு எடுத்திருக்காங்க. அதன் பிறகு நம்ம டெக்னிக்கலர் அது இது அதெல்லாம் கிடையாது. இப்போ அது கூட முதலாக எம்ஜிஆர் நடித்ததே முதல் படம், பாதி அலிபாபாவும் 40 திருடர்களும் படம், பாதி கருப்பு வெள்ளை பாதி வண்ணத்தில் வந்தது எம்ஜிஆர் நடித்த படம் தான். அவருக்கு அந்த பெருமை இருக்குது. கலர்னு வந்தால் அவர், அந்த வண்ணம்னு வந்தால் அவர் படம் தாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய புரட்சிகரமாக பண்ணதுனால தான் அவருக்கு புரட்சி தலைவர்னு பெயர் கொடுத்துருக்காங்க. அது வந்து அது தெரியல, அது யார் எடுத்த படம்னு தெரியல. ஒருவேளை அவங்க முயற்சி பண்ணி பார்த்தாங்களே கலர் போட்டால் எப்படி வருதுன்னு பார்க்கறதுக்காக, அல்லது பொருளாதார நிலைமையினால பாதி கலர் வந்ததா, அதெல்லாம் தெரியல. இருந்தாலும் அதுவும் நல்ல வெற்றி படம்னு நினைக்கிறேன். அலிபாபாவும் 40 திருடர்கள் மிகப்பெரிய வெற்றி கொடுத்த படம் சார். அந்த மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் வந்து பெட்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய வளர்த்துருக்காரா சார்? பெட்ஸ் மேலெல்லாம் அவருக்கு நிறைய. ஆமாம், அவரு நீங்கள் பாருங்களேன், பொதுவாக நல்ல நேரம் பார்த்தா யானை, யாரோட 4-5 யானையோட யாருக்கு நடிக்க தைரியம்? எம்ஜிஆருக்கு ரொம்ப பிடிச்சவை இந்த விலங்குகள். நீங்கள் பாருங்களேன், அவர் வந்து ஒரு கருப்பு கரடியை வளர்த்துருக்காரு வீட்டிலேயே. அது சின்ன கரடி. ஆனால் அது வந்து அந்த முடியாமல் போனதால் அந்த கரடி இறந்து போயிடுச்சு. அப்புறம் இவர் வந்து இந்த ராஜாங்கிற ஒரு சிங்கத்தை வளர்த்துருக்காரு. அது வந்து அந்த அடிமை பெண் படத்தில் அவர் போடுற சண்டை அந்த சிங்கத்தோட தான். அவர் வளர்த்த சிங்கம் அது இறந்த பிறகு அதை பாடம் பண்ணி அவருடைய நினைவு இல்லமாக இருக்கக்கூடிய அந்த டி நகரில் இருக்க வீட்டில் அதை வந்து கண்ணாடி பிழையில் அந்த சிங்கத்தை வச்சிருக்காங்க. இன்னமும் இருக்குது. அவர் வாங்கிய அத்தனை விருதுகள், பயன்படுத்திய அத்தனை உபகரணங்கள், அவர் நடித்த அத்தனை படத்திலிருந்தும் ஒரு படம், இப்படி வீடு முழுமையும் அதுதான் இருக்குது. அது நான் பார்த்துருக்கிறேன். அவர் வந்து ஒரு, நீங்கள் பாருங்களேன், அந்த மாட்டுக்கார வேலைன்னா மாடுகளோட நடித்தார், நாயோட நடிச்சிருக்காரு அந்த வேட்டைக்காரன் படத்தில். அவர் ஒரு இந்த விலங்குகளை விரும்பி, அது ரொம்ப விரும்பி வளர்த்தவர். அதனால அவர் படங்களே அவர் பார்க்கலாம். அல்லது நீங்கள் பாருங்களேன், இந்த தாய் சொல்லை தட்டதே, போயும் போயும் மனிதனுக்கு இந்த புத்தியை கொடுத்தானே, ஒரு குரங்கை வச்சிருப்பாரு, ஒரு கிளியையும் வச்சிருப்பாரு. அதெல்லாம் எல்லா நடிகர்களுக்கும் அந்த திராணி, அந்த தைரியம் வந்துடாது. இவருக்கு பிடிச்சதால அவர் வச்சு நடிச்சிருக்காரு. நிறைய விலங்குகள்லாம் அவர் ஆதரவு கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக சார். ஸோ அதே மாதிரி அவர்கிட்ட வந்து ஆன் கேமரா இல்லாமல் ஆஃப் கேமராவில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? ஏன்னா இவ்வளோ வந்து அவரை பற்றி பர்சனலாக நிறைய தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. ஆஃப் கேமரா வந்து எங்களுக்கு தெரிஞ்ச அவர் நல்ல உதவி பண்ணுவார், கஷ்டப்படுறவங்க யாராவது இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாரு, இந்த மாதிரிலாம் எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு நீங்கள் ரிசர்ச் பண்ண வரைக்கும் என்ன விஷயம் அவர்கிட்ட ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? அந்த இங்கே சொல்லக்கூடாது பட்டியலினம் அப்படிங்கிறாங்க, எனக்கு தெரியாது என்னன்ட்டு. ஆனால் அவருக்கு மனித பாகுபாடே கிடையாது. யாராக இருந்தாலும் அச்சமின்றி அவர்களிடம் பேசி பழகி உதவக்கூடிய ஒரு குணம் அவருக்கு மட்டும்தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தெரிந்தவர்களுள் மற்றவங்கெல்லாம் பண்ணாலும் நமக்கு வந்து எவ்வளோ செய்கிறாங்கன்னு தெரியாது. ஆனால் இவர் பொதுவிலே வருவதால் எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். அதுவும் எனக்கு அவருக்கு என்ன பிடிக்குன்னா, எம்ஜிஆர்
அவர் படங்களை எடுத்து தனியாக நீங்கள் பாருங்கள், வேஷ்டி சட்டையில் தான் இருப்பார் நார்மலா இருப்பாரு. எப்போவுமே. அதுவும் ரொம்ப விலை உயர்ந்த ஆடையெல்லாம் அவர் அணியிறது கிடையாது. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா தான் ஒரு இந்தியன்கிற நினைவுபடுத்துகிற மாதிரியே அவர் இருப்பார். படங்களுக்காக வந்து பண்ணிக்கிற ஒழிய மற்றபடி யார் எம்ஜிஆரை பார்க்க போனாலும் உணவு நேரம் அவங்க சாப்பிடாம எம்ஜிஆர் விட மாட்டார். உணவளித்த பிறகுதான் அனுப்பி வைப்பார். அப்படிப்பட்டவர். அவங்க அன்றாடம் படம் எடுக்கிறது, வீட்டில் இருந்து அவருக்கு சமைச்சு எல்லாருக்கும் சாப்பாடு வருமா. இதெல்லாம் யார் பண்ணுவாங்க? யார் பணம் இருந்தாலும் இதை ஒரு பொறுப்பாக கருதி எத்தனை பேர் செய்வார்கள்? இவர் அதை செய்கிறார். ஏன்னா அது இல்லாமல் வளர்ந்தவர், உணவில்லாமல் வளர்ந்தவர், அருமை தெரிந்து மக்களுக்கு உணவில்லைன்னா உயிர் இல்லைன்னு தெரிஞ்சு அவர் இவ்வளவும் பண்ணுறாரு. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர்கிட்ட. நம்மளாம் இருந்து ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருந்து பார்க்கிறோம். நம்மை இப்படி சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு தன்மை அந்த உயர்ந்த மனிதரிடம் இருக்கிறது. அதனால்தான் எனக்கு ரொம்ப மரியாதை, அதீதமான மரியாதை அவர் மீது. நம்ம தெய்வம்லாம் நம்ம ஏன் தெய்வ பக்தி ஏன் இருக்கு? நம்ம தெய்வத்தை காண்றதில்லை, நமக்கு தெரியாது. அதே மாதிரி தான் இவரும். பார்க்கவில்லை, பழகவில்லை. அவர் பிம்பத்தை தான் நாம் திரையில் பார்க்கலாம், அவரை நேராக பார்க்கல. இருந்தாலும் அதிலேயே நம்ம வந்து ஆட்கொண்டு விடுகிறார் எம்ஜிஆர். அந்த இது அவருக்கு இருக்குங்க. நிச்சயம் அந்த ஆசீர்வாதம் அவருக்கு இருக்கு. அவர் நல்ல இடத்துல தான் இப்போ வந்து இல்லைனாலும் நல்ல இடத்துல தான் இருக்கார். இப்போ நிறைய வந்து மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவரை பற்றி நம்ம அவருடைய திரை வாழ்க்கையை பற்றி பேசியிருக்கோம்ல. ஸோ அவருடைய அரசியல் வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு அதில் உங்களுடைய ரிசர்ச்சில் ஏதாவது தெரிஞ்சுதா சார்? இல்லை, ஒன்று எனக்கு அதில் ஆர்வம் கிடையாது. 2 அது வந்து அவர் தமிழ்நாட்டு அரசியல். இந்த அரசியல் வந்து அதில் வந்து அவருடைய ஆக்ககரமான செய்கைகளை நான் பேசணும்னு நினச்சா அது திரைத்துறையில் அவர் ஆற்றுனதான் பேச முடியும். அரசியல் பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. அதை பற்றி நான் பேசுகிறது சரியாக இருக்காது. அது அது வந்து ஆதாரபூர்வமாக இருந்தால் கூட அதை பேசுகிற ஒரு விஷயம் கிடையாது. அதனால் பொதுவாக நான் அதை பற்றி பேசுவதில்லை. அவருடைய ஆக்ககரமான மக்கள் சேவை, நடிப்பு சேவை, திரைச்சேவை, இதை பற்றி பேசத்தான் நான் விரும்புகிறேன். அதைத்தான் நான் எழுதியிருக்கிறேன். ஓகே. ஸோ ஒரு அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவர் நிறைய படம் கமிட் ஆனதும் அவர் வந்து ஒத்துக்கலை, ஃபுல்லாக அரசியலில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணார் அப்படின்றாங்களே, அதெல்லாம் உண்மையா சார்? அது உண்மைதான். அந்த மீனவ நண்பன்கிற ஒரு படம் கூட அவர் ஸ்ரீதருக்கு வந்து வாக்குறுதி கொடுத்த படம். அதை ஆனால் முதலமைச்சர் ஆவதற்கு முன்பே எப்படியோ ராவும் பகலுமாக செய்து கொடுத்து விட்டார். அது சரிதான். ஆனால் அதன் பிறகு அவர் வந்து தன்னுடைய முழு கவனமும் அரசியலில் இருக்க வேண்டுங்கிறதுக்காக சினிமாவுக்கு வர்றதுலாம் அவர் வரல. அது வந்து தெரிஞ்ச விஷயம்தான். ஓகே. இப்போ வந்து அவருடைய பிறந்த நாள் வரப்போகுது, நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி. ஸோ இந்த நல்ல நாளில் கண்டிப்பாக எவ்வளோ வருஷம் ஆனாலும் அவரை வந்து மக்கள் என்றைக்குமே மறக்க மாட்டாங்க. அவர் சொன்ன நல்ல விஷயங்கள், நல்ல அறிவுரைகள் இன்னும் வந்து வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து நம்மளுடைய நேயர்களுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் சார்பாக ஏதாவது ஒரு விஷயம் அவரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுல சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? இல்லை, நமக்கு தெரிஞ்சது அவர் பிறந்து விட்டார், அது உண்மை. அது வந்து பிறந்ததே ஒரு அவருக்கு பிறவி பயன், நமக்கும் பிறவி பயன்னு நான் கருதுகிறேன். அவர் பிறந்ததால மனிதர்கள், சினிமா மனிதர்கள் மட்டுமல்ல, பொதுவாக மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை அவர்கிட்ட இருந்து தான் கற்றுக்கணும். ஆனால் அவர் இறந்த நாள் என்கிறார்கள், அவர் இறக்கவே இல்லை, இன்னும் வாழ்கிறார். அந்த நாள் எந்தெந்த ஆண்டு, ஒவ்வொரு ஆண்டும் 17ஆம் தேதி ஜனவரி மாதம் வரும் பொழுது அவர் பிறந்தார் எனும் நினைப்புத்தான் எல்லாருக்கும் வருமே தவிர அவர் இறந்தாருங்கிற எண்ணம் யாருக்கும் வராது. அதனால் அவர் செய்த நன்மைகள், செய்த உதவிகள், இவைதான் மக்களின் மனதில் வந்து கொண்டே இருக்கும். இந்த நல்ல பழக்கங்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கும். அது வந்து ஒரு வகையில் எம்ஜிஆர் வந்து பிறந்தது நினைவூட்டினாலும் இந்த 17ஆம் தேதி ஜனவரி மாதம் அதைவிட எம்ஜிஆரின் இல்லாமையே நமக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கின்றது. ஆனால் அவர் செய்த நல்லவற்றை, கற்பித்த நல்லவற்றை நமக்கு போதித்து கொண்டே இருக்கிறது. அதே மாதிரி மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர் அரசியல்ல பண்ண அந்த சாதனைகள்லாம் வந்து இதுவரைக்கும் அதை முறியடிக்க யாருமே வரல அப்படின்னு தான் சொல்ல முடியும். பட் அதுக்கப்புறம் வந்து நிறைய திரையுலக பிரபலங்கள் வந்து அவரை இன்ஸ்பிரேஷனா வச்சு அரசியலுக்கு பல பேர் வந்திருக்காங்க, ஜெயிச்சும் இருக்காங்க. இப்ப ரீசெண்டா கூட விஜய் அவர்கள் வந்து அரசியல்ல வராரு, நிறைய கான்ட்ரவர்சி எல்லாம் வந்திருக்கு. ஸோ அதை தாண்டி நீங்க அதை எப்படி பாக்குறீங்க சார்? முதல்ல ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன்.
நான் ஆரம்பத்திலே சொன்னபோது மக்கள் திலகத்தின் அரசியல் நடவடிக்கைகள் பற்றி நான் எதுவுமே பேசலை, எழுதலைன்னு முடிவெடுத்து தான் செஞ்சது. மற்றபடி இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி வந்து நியாயமானது தான். இருந்தாலும் நான் வந்து எந்த நாட்டிலும், உலகத்தின் எந்த நாட்டிலுமே அரசியலுங்கிறது உண்டு, அரசியல் போட்டி என்பது உண்டு. அதனால் அவங்க அந்த நாட்டு குடிமக்களாக இருக்கக்கூடியவர்கள், பிரஜையாக இருக்கக்கூடியவர்கள் அந்த நாட்டில் தேர்தலில் நிற்கணுங்கிற ஆசை இருக்கலாம். அது எங்கள் ஊர்லேயே இருக்குது. அதனால் இதில் கருத்து சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. நான் ஒரு வெளிநாட்டினன். அவர் எம்ஜிஆரை வெறும் நடிகராகவே மட்டும் ரசித்தவன். நீங்கள் கேட்டபடி இப்போ நடிகர் விஜய் வருகிறான்னு சொல்கிறீங்க. நான் நடிகராக இல்லை, அவரை இந்த நாட்டு பிரஜையாக அரசியலில் நிற்கக்கூடிய வாய்ப்பு, வசதி, தகுதி எல்லாருமே அவருக்கு உண்டுன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவர் நிற்கிறாரு. அதற்கு மேல் அவரை பற்றி என்னால் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. அது பொதுவாக எந்த நாட்டிலுமே யார் நின்றாலும் அவர்களுக்கு ஒரு பின்னணி இருக்கும். அதே மாதிரி நடிகர் விஜய்க்கு இதுதான் பின்னணி என்றால் அது அவருடைய விருப்பம், அவருடைய முடிவு. ஓகே சார், ரொம்ப அழகாக சொன்னீங்க. மீடியாவில் இருக்கக்கூடிய இப்போ ரேடியோ ஜாக்கீஸ், வீடியோ ஜாக்கீஸ், அவங்களுக்குலாம் வந்து நீங்கள் சொல்கிற ஒரு விஷயமா என்ன இருக்கும்? சீனியர் ரேடியோ ஜாக்கியா? ஏன்னா நான் இப்போ வந்து அந்த அந்த துறையில், அந்த தொழிலில் இல்லை. இருந்தாலும் ஒரு காலத்தில் வாகனங்கள் இல்லாத பொழுது நடந்து தான் வந்தோம். அதற்காக இப்போவும் நீங்கள் நடக்கணும்னு நான் சொல்லக்கூடாது. ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, நடக்கும்போது பார்த்து நடங்கள் தான் சொல்ல முடியும். ஏன்னா காலப்போக்கில் இந்த கண்டுபிடிப்புகள், வாழ்க்கை முறை மாற்றங்கள் எல்லாம் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அதுக்கு தகுந்தபடி நாம் நம் வாழ்க்கையை பொருத்தி கொள்ள வேண்டும். அதில் வந்து குறை காண முடியாது. இருந்தாலும் செய்வதில் நாம் மனதிற்கு நிறைவாக எந்த குறையுமின்றி செய்ய வேண்டும்னு கேட்டுக்கிறேன். நிஜமா சார், நிஜமாக உங்ககிட்ட வந்து இன்றைக்கி நான் இன்டர்வியூ பண்ணதில் பல நல்ல விஷயங்களை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி மீடியாவில் நீங்கள் உங்களுடைய அந்த ஸ்டார்டிங்கில் என்னென்ன மாதிரியான திறமைகள்லாம் வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணீங்கன்றதும் வந்து இப்போ இருக்கக்கூடிய அந்த மீடியா பர்சன்ஸுக்குலாம் ஒரு லெசன் அப்படின்னே சொல்லலாம் சார். சார், உங்களுடைய அந்த பொன்னான நேரத்தை எங்களுக்காக இவ்வளோ அழகாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணி செலவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.